ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் சாப்பாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பார்க்கலான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாய்மையின் மகத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பேனில் ஒரு 50 ml அளவுள்ள ஆயில் வந்து விட்டு நல்லா நம்ம காய வச்சுக்க போகிறோம். நல்லா பேன் காஞ்சோன்னே இந்த எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். கொஞ்சோண்டு கடுகு, துளியோண்டு கடுகு போட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியே கன்சீவாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எடுத்துக்க வேணாம், மற்றவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணி பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அதையுமே அதுக்குள்ளே போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே லைட் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டாச்சு. இது நல்லா வதங்கி வரணும். ஒரே ஒரு தக்காளி போதும். நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி நம்ம இதையும் நல்லா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே அப்படியே நல்லா வதங்கி அப்படியே எண்ணெயிலேயே வெந்து சூப்பராக ஒரு அரோமா வரும். அது செமையாக இருக்குங்க. ஒரு 10 கத்திரிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா 300 கிராம் அளவுள்ளதாக இருக்கும். இந்த 10 கத்திரிக்காய் எடுத்து நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 பல்லு பூண்டையும் அந்த கத்திரிக்காய் கூடயே நீங்கள் போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். தட்டி போட்டுருங்க, அரிஞ்சு போட வேணாம். தட்டி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். தண்ணி இது ஊற்றிடக்கூடாதுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடோட பெரட்டும் இல்லையா, அதுக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா, தீஞ்சிடக்கூடாது. அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. எனக்கு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அகைன் திரும்பவும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். கத்திரிக்காயெலாம் ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஆயிலில் இது ஃப்ரை ஆகும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படியே அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி கலராக மாறும். அப்போ தான் நமக்கு சாதத்துக்கு பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கணும். தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. நல்லா வெந்து வரட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெந்து குக்காகி வரணும். நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கிளறி விடக்கூடாது, கத்திரிக்காயெலாம் உடஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு கிளறி விடணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள அளவெடுத்து நம்ம போட்டுக்கணும். எல்லாமே ஒரு ஸ்பூனுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி ஆட் பண்ணாமல் தீஞ்சு போகிற அளவுக்கு விடாமல் நம்ம அப்படியே வதக்கிட்டே வரணும். சூப்பராக இருக்கும். கலர் பாருங்கள், கலரே ரொம்ப நமக்கு சாப்பிட்றதுக்கான ஆசைகளை தூண்டுது. நிஜமாக இந்த சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. குழந்தைங்களுக்கு லன்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். நாம்ளுமே ரொம்ப அவசரத்தில் பசி எடுக்கும், நமக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ இது எளிமையாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்துட்டு இன்னொரு நீள் வாக்கில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயுமே ட்ரை பண்ணேங்க. இந்த கத்திரிக்காய் அளவுக்கு அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லா இல்லை. இந்த குட்டி கத்திரிக்காய் தான் சூப்பராக இருந்ததுங்க கத்திரிக்காய் சாதத்துக்கு. அந்த கத்திரிக்காய் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பொரியலாகவும் பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதமாகவும் பயன்படுத்திக்கலாம். நான் கொஞ்சமாக ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு விசில் வச்சு எடுத்தோடனே உடனே ஓப்பன் பண்ணி உடனே இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா சாப்பாடு எடுத்தோமா கொஞ்சம் தனித்தனியாக வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான கத்திரிக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அதேமாதிரி கன்சீவாக இருக்கவங்களே ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லாம் ட்ரை பண்ண வேணாம். அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் வந்து சாப்பிட்ணும். நிறைய கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க இயர்லியாகவே. தேங்க்யூ.